ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவின் கையை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நான் வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னை தடுக்கும் சக்தியாக எது இருந்தாலும், யார் இருந்தாலும் அதை அழித்து உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன். உன் கண்ணீரையும், நீ மௌனமாக வருத்தப்படும் விஷயங்களையும், உன் மனவேதனையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால தான் இப்போது உன்னை உயர்த்துவதற்காக ஓடி வந்திருக்கேன். என் கையை தொட்ட உன்னை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் அருளால் நான் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். யாருக்கிட்டையும் சொல்லாமல் எல்லாத்தையும் மனசுலையே போட்டு அழுதுகிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு வருத்தத்தை வெளிப்படுத்தாமல் வலியோடும் வேதனையோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னையும், நீ பேசாத வார்த்தைகளையும், நீ மறைக்கிற கண்ணீரையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் இனிமேல் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சிட்டு உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்படாத. இது வரைக்கும் உன்னையே அறியாமல் நீ உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற தைரியத்தை நான் வெளிக்கொண்டு வரப்போகிறேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி பயந்து நின்றுக்கிட்டு இருக்கியோ அதே விஷயத்தில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் ஜெயிக்க வைப்பேன். நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போனாலும் உன்னை தாங்கி நிற்கிற சக்தியாக நான் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். யாரும் உன்னை மறக்கும்படியும் யாரும் உன்னை மறுக்கும்படியும் கூட உன் வாழ்க்கையை நான் விட்டுட மாட்டேன்னு சொல்லுவேன். யாராலும் மறக்க முடியாத அளவுக்கு உன்னை ஒரு மாபெரும் சக்தியா மிகப்பெரிய ஆளாக மாற்ற போகிறேன். நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நீ மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயரணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் விருப்பம். தைரியமாக இரு என் தங்கமே. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரும். நான் உன் கூடவே இருந்து அடுத்து நீ என்ன செய்யணும், எந்த வழியில் போகணும், யாரை நம்பணும், எதை விடணுங்கிறதையெல்லாம் உனக்கு அனுபவ பாடமாக சொல்லி கொடுக்குறேன். நீயும் நான் சூட்சுமமாக சொல்லும் விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீ போகும் பாதையை சரியாக அடியெடுத்து வைத்து போக பழகு. கடல் போல நீ கருணை காட்டும்போது, அன்பையும் பாசத்தையும் ஆதரவையும் அள்ளி கொடுக்கும்போது உனக்கு ஆதரவாக நான் தானே நிற்கணும். கண்டிப்பாக நானே உனக்கு வழிகாட்டியாக வந்து நிற்பேன். உன் வாழ்க்கை என் கைகளுக்குள் இருக்கும்போது உனக்கு பயமோ பதட்டமோ தேவையில்லை. எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை தாழ்த்த நினச்சி பேசுகிற ஒவ்வொரு மனிதரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் பேருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக அவர்கள் செய்யும் முயற்சிகள் யாவற்றையும் நான் தூள் தூளாக பொசுங்கி போக வைப்பேன். நீ சொல்லாத உண்மைகளையும் மனசுக்குள்ளேயே நினைக்கிற விஷயங்களையும் நான் அறிவேன். உன்னை சோதிச்சவங்க எல்லாரும் என்னோட கண்காணிப்பில் தான் இருக்காங்க. யாரெல்லாம் உனக்கு கெடுதல் செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உனக்கு கெட்டது நினச்சாங்களோ, தப்பு செஞ்சாங்களோ, அதை யோசித்து நீ பயப்படாது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன்னு சொல்லுமே. சாயப்பா எனக்கு பெருசாக காசு கோடி கோடியாக பணம் கேட்கல. புகழும் பேரும் பெருமையும் வாழணும்னு நான் நினைக்கல. அமைதியான மனசை கொடுங்க. நேர்மையாக உண்மையாக வாழக்கூடிய புத்தியை கொடுங்க. தவறு செஞ்சால் திருந்தி வாழக்கூடிய மனசை கொடுங்கன்னு தானே நீ என்கிட்ட கேட்குற. இப்படி எதுக்கும் பெருசாக பேராசைப்படாமல் உன் வாழ்க்கையவே என் காலடியில் வச்சுட்ட உனக்கு நானே எல்லாமுமாக இருந்து நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் மனசில் இருக்க பயத்தையும் உன் மன வருத்தத்தையும் போக்கி ஒவ்வொரு படியிலும் உனக்கு வழிகாட்டியா நானே உன் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போக போகிறேன். நீ கீழே விழுந்தாலும் அது உனக்கான முடிவாக இருக்காது. மறுபடியும் நீ தைரியமாக எழுந்து நின்று வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன். நீ தனியாக இல்லை என் தங்கமே. நானும் உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருக்கேன். நீ போகும் வழியிலும் உன் போராட்டத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன் கால்கள் இனிமேல் நடுங்காது. உன் மனசில் இனி பயம் வராது. உன் தலை இனி எந்த சக்திக்கும் குனியாது. உன் கண்ணீரை நான் பார்த்துட்டேன். உன் வேதனையை நான் கேட்டுட்டேன். இனிமேலும் நான் உன்னை தனியாக விட்டுடுவேனா என்ன? இப்போதே உனக்கு துணையாக இருந்து உன் வழியை சரி செஞ்சு தீய சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்.
நீ போகும் பாதை உனக்கு வெற்றி பாதையாக மாறப்போகுது. உன் முயற்சிகள் தடுக்கப்பட்டிருக்கலாம், உன் உழைப்பு மதிக்கப்படாமல் உன்னை அவமதிச்சிருக்கலாம். இது எல்லாத்தையும் சரி செஞ்சு இப்போ உனக்கான நல்ல வழியை நான் காட்ட போகிறேன். உனக்கு எதிராக மூடிய கதவுகள் திறக்கப்படும். தாமதமான வெற்றி இப்போ உன்னை நோக்கி ஓடி வரப்போகுது. என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை நான் வெறும் கையோடு திரும்ப விட்டுட மாட்டேன். தலை நிமிர்ந்து நடக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் வெற்றியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னை அவமதித்த வார்த்தைகளையும் உன் நம்பிக்கையை உடைத்த செயல்களையும் உன் அமைதியை திருடிய மனிதர்களையும் பற்றி இனிமே நீ யோசிக்க வேண்டாம். உன் கர்ம பாதைகளை எல்லாம் இந்த சாயப்பா நான் நேராக்கி காட்டுறேன். நீ போகும் பாதையில் உனக்கு தர்மத்தின் வழியில் வழிகாட்டி எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிக்கான விஷயமாக இந்த சாயப்பா உருவாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு நிழல் போல நெருக்கமாக நான் இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை நினச்சி பயப்படவே வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருக்கிற பயமோ, உனக்கு எதிராக இருக்கும் தடைகளோ, தீய சக்திகளோ, எதிரிகளோ, உன் மனவேதனையோ கூட எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நான் சாம்பலாக பொசுக்கி விடுறேன். நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நம்பிக்கையோட மன தைரியத்தோட நீ வாழ்க்கையை அழகாக வாழும்படியும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். என் அருளால் உன் பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மன கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் எல்லாரிடமும் போய் சொல்ல வேண்டாம். எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா என்கிட்ட மட்டும் வந்து சொல்லு. யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாதே. எப்போதும் மௌனமே உனக்கான ஆயுதமாக இருக்கட்டும். உன் கண்ணீரை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு, உன் சுமைகளை எல்லாம் நான் சுமந்துக்கிட்டு, உன் விதியை மாற்றி எழுதி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். காலமும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் நீ வீழ்ந்து போகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். உனக்கென ஒரு விடியலை உருவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கைகளில் கொடுப்பேன். எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கக்கூடிய நேரம் வரும். நீ மனசளவில் தைரியமாக இருந்தீனா உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தருவேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை என்னைக்கும் பாதுகாக்கும் தகப்பனாக உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் இன்னும் நீ கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய காலமாக இருக்கு. நீ குடும்பத்துக்காக உழைக்கும் போது, உன் குடும்பத்தை நினச்சி பொறுப்போடு செயல்படும் போது அதற்கேற்ற பலனாக நான் உன்னை மிகப்பெரிய அளவில் உயர்த்துவேன். குடும்பத்துக்காக உழைப்பதுன்றது உனக்கு நல்ல புண்ணியத்தை கர்ம வினையை சேர்க்கும். நல்ல கர்ம வினைகள் உனக்கு சேரும்போது அதன் மூலமாக எல்லாமே உனக்கு நன்மைகளாக நடக்க தொடங்கும் அல்லவா? உன் குடும்பத்தை முன்னேற்றி உனக்கான வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் உழைப்பு தான் உன் கனவுகளை நனவாக்கக்கூடிய அற்புதமான அழகான விஷயம். கண்டிப்பா உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். கொஞ்சம் ஓய்வும் கொஞ்சம் ஆரோக்கியத்தின் முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்து. அடுத்து என்ன நடக்குமோன்றதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். எதை எப்போ எப்படி நடத்தி கொடுக்கணும்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். நேர்மறை மனசோட புன்னகை முகத்தோட நீ எப்போதும் என்னை நம்பி இருந்தாலே எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவேன். வெளியே நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுக்குள்ள ஒரு மனக்குமுறல் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீண்ட நாட்களாக தீராத உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை வாட்டி வதைக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னுடைய ஆசைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். எந்த விஷயத்தை சரி செய்ய முடியாமல் சமாளிக்க முடியாமல் உன் இயலாமையினால் அத்தனையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறேன். இனிமே உனக்கு நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்களுக்காக நீ அணிந்திருக்கும் புன்னகையை நிஜமான புன்னகையாக நான் மாற்றி தருவேன்னு சொல்லவே. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, நீ சிந்திக்கவே முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை
இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நான் காட்டும் வழியில் நிச்சயமாக நீ உயர முடியும். உனக்குள் இருக்கும் உன்னை நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டினாலே உன் மனசுக்கு எது நிலையான சந்தோஷங்கிற தெளிவு உனக்குள்ளே வந்துடும் என்பதை புரிந்து கொள்.